Welcome to this maths class. 600 NCERT கணித பிரகாஷோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். அதில் 1.1 வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்? மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன? மோஸ்ட்டாக நம்ம பேட்டர்ன்ஸை சர்ச் பண்ணுறதும் அது ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் மேத்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்மளை சுற்றியே இருக்குது. அவர் ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் இன் த மோஷன் ஆஃப் த சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை மாதிரி நம்ம பார்க்குற செய்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே, ஃப்ரம் ஷாப்பிங் அண்ட் குக்கிங்லேருந்து த்ரோயிங் எ பால் அண்ட் பிளேயிங் கேம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் யூஸிங் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம அது என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறதுலேருந்து அது என்னென்ன ப்ரைஸ்ன்னு கால்குலேட் பண்ணி பே பண்ணுறது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. குக்கிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம சர்ச் பண்ணுறதும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் ஃபன்னாகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். அதனால தான் மேத்தமெட்டிஷியன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பேட்டர்ன் எக்ஸிஸ்ட் ஆகிறத கண்டுபிடிக்கிறத மட்டும் ஏன் பண்ணாமல் அந்த பேட்டர்ன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அதனுடைய அப்ளிகேஷன்ஸும் நம்மளுடைய ஹியூமனிட்டி முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், பிளானட், சேட்டிலைட்ஸ் இதோட மோஷன்ஸில் இருக்க பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக ஹியூமன் கைண்ட் தியரி ஆஃப் கிராவிடேஷன் டெவலப் பண்ணி அதில் இருந்து நம்ம ஓன் சேட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணுறதுலேருந்து ராக்கெட்ஸ் மூன் அண்ட் மார்ஸ்க்கு சென்ட் பண்ணுற வரைக்கும் அது உதவி பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜீனில் இருக்க பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதும் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணியிருக்கு. இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். அதில் 2 கொஷின்ஸ் இருக்குது. அது ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப்ஸ்? எவ்ரிடே லைஃப்பில் மேத்தமெட்டிக்ஸ் எதுலெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாப்பிங். இதில் நம்ம திங்ஸோட ப்ரைஸஸ் ஆட் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் கவுண்ட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே மேத்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் குக்கிங். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. டெல்லிங் டைம். இப்போ கிளாக் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்பர்ஸ் யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ கிளாக்கில் பெரிய முள் இப்போ நம்பர் 2ல் இருக்குது அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 × 5 10 minutes அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் மேத்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து ட்ராவலிங்கில் இப்போ எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போனால் எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு மேத்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சேவிங் மணி. இப்போ இதில் நம்ம பட்ஜெட் மேக் பண்ணுறதுக்கும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணி அதுக்கு மீதி சேவ் பண்ணுறதுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ரீடிங் மேப்ஸ். இதில் டிஸ்டன்ஸு, டைரக்ஷன்ஸு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேத்ஸ் ஹெல்ப் பண்ணுது. வாட்சிங் வெதர். டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ டிகிரி இருக்குது, ஃபோர்காஸ்ட்டு நம்ம வானிலை அறிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறதுக்கு மேத்ஸ் ஹெல்ப் பண்ணுது, கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இதில் ஸ்கோர்ஸு, நம்பர்ஸ், கவுண்டிங் எல்லாமே மேத்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஸ்கோர்ஸ் எவ்வளவுங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணி தான் டீம் வின் பண்ணுறது சொல்லுவாங்க. அதுவும் மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. செகண்ட் கொஷின், ஹவு ஹேஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ட் ப்ரொபெல் ஹியூமனிட்டி ஃபார்வர்ட்? யூ மைட் திங்க் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன்வால்விங் கேரியிங் அவுட் சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ரன்னிங் அவர் எக்கனாமி அண்ட் டெமோக்ரஸி, building bridges, houses or other complex structures, making TVs, mobile phones, computers, bicycles, trains, cars, planes, calendars, clocks, etc. அதாவது நம்ம ஹியூமனிட்டி முன்னேற்றுறதுக்கு எந்தெந்த விதத்துலலாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது எந்தெந்த ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சயின்ஸில் அது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ரன்னிங் த எக்கனாமி. இது மணி மேனேஜ் பண்ணுறதுக்கும், ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கும், டாக்ஸஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக் க்ரோத்தை ட்ராக் பண்ணுறது எல்லாத்துக்குமே மேத்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் டெமோக்ரஸி. மேத்ஸ் வந்து ஓட்டை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஓட் நம்பரை பேஸ் பண்ணி ஃபேர் சாய்ஸஸ் மேக் பண்ணுறது, எந்த லீடரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து மேத்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பிரிட்ஜஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பிரிட்ஜு வந்து பில்டு பண்ணுறதுக்கு, ஹவுசஸ் வந்து பில்டு பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் கால்குலேட் பண்ணுறது, டைமென்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பில்டு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி. இதில் வந்து சர்க்யூட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கோடிங் பண்ணுறது எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதான் மேக்கிங் டிவி, ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு மேத்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் வெஹிக்கிள்ஸ். இப்போ வந்து பைசைக்கிள்ஸ், ட்ரெயின்ஸ், கார்ஸ், பிளேன்ஸ் இது எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ், கால்குலேஷன் எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. கேலண்டர்ஸ், கிளாக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சாப்டர் பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸில் 1.2 பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ வந்து மோஸ்ட் பேசிக் பேட்டர்ன்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறது வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான். அதுவும் பர்டிகுலராக ஹோல் நம்பர்ஸில் இருக்கிற பேட்டர்ன் தான். ஹோல் நம்பர்னால் என்னது? 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ ஹோல் நம்பர்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்? ஹோல் நம்பரில் 0 வந்து இருக்குது, நேச்சுரல் நம்பரில் வந்து 0 கிடையாது. 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. இப்போ வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இது வந்து ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பரில் இருக்கிற பேட்டர்னை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பேர் நம்பர் தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ மேத்தமெட்டிஷியன் ஸ்டடியிலேயே வந்து ரொம்ப பேசிக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கிற டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்பர் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. டேபிள் 1ல் வந்து சம் நம்பர் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்பர் சீக்வன்சஸ். இப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஆல் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒன் சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லா டேர்மே இங்கே வந்து 1, 1, 1, 1 தான் இருக்குது. எப்போதுமே சீக்வன்ஸில் வந்து நமக்கு வந்து அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உண்டான ரிலேஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் செகண்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும் அப்சர்வ் பண்ணணும். தேர்ட் ஒனுக்கும் ஃபோர்த் ஒனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர்லேருந்து எதை ஆட் பண்ணால் 1 கிடைக்குது? 0 ஆட் பண்ணால் 1 கிடைக்குது. அதேமாதிரி செகண்ட் டேர்மோட 0 ஆட் பண்ணால் தேர்ட் டேர்ம் கிடைக்குது, +0. ஸோ 1 + 0 1 அப்படிங்கிற பேட்டர்ன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு இந்த வேர்ட்லேருந்தே நமக்கு தெரியுது இது என்ன நம்பர்ஸ்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7 எக்ஸெட்ரா. 1ஓட எதை ஆட் பண்ணால் 2 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணால். 2ஓட எதை ஆட் பண்ணால் 3 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணால். இப்போ 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8 எக்ஸெட்ரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் என்ன? the numbers which are not divisible by 2. அதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ். ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் எப்படி வருது? 2 ஆட் பண்ணால் கிடைக்குது. 3லேருந்து 5 எப்படி கிடைக்குது? 2 ஆட் பண்ணால் கிடைக்குது. தென் 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 11, 11 + 2 13, தென் 13 + 2 15 தான் நெக்ஸ்ட் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது? which are divisible by 2. which are divisible by 2. The numbers which are divisible by 2 are called even numbers. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 2லேருந்து செகண்ட் நம்பர் 4 எப்படி கிடைக்குது? 2 ஆட் பண்ணால் கிடைக்குது. ஸோ செகண்ட் நம்பர் 4லேருந்து 6 எப்படி கிடைக்குது? 2 ஆட் பண்ணால் கிடைக்குது. ஸோ 6 + 2 8, 8 + 2 10, 10 + 2 12, 12 + 2 14, 14 + 2 16 and so on. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா 1லேருந்து 3 எப்படி கிடைக்குது? +2 பண்ணால். 3லேருந்து 6 எப்படி கிடைக்குது? 3யோட ஆட் பண்ணால். 6லேருந்து 10 எப்படி கிடைக்குது? 4 ஆட் பண்ணால். அப்போ 10க்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். 10 + 5 15. நெக்ஸ்ட் வந்து 6 ஆட் பண்ணணும். 15 + 6 21, 21 + 7 28. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 28 + 8 36 and so on. இப்போ ட்ரையாங்கிள் நம்பர்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ்னால் வந்து என்ன? நம்பர் இஸ்
மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப், அதுதான் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வந்து எப்படி கிடைக்குதுன்னா 1 × 1 1, 4 எப்படி கிடைக்கும் 2 × 2. இப்போ தேர்ட் டேர்மில் 3 தானே, இப்போ 3 × 3 9, 4 × 4 16, 5 × 5 25, 6 × 6 36, 7 × 7 49. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் 8 × 8 64 தான் நெக்ஸ்ட் டேர்ம், அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஒன் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து ஏன் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி காமிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 அப்படிங்கிறத வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்பர் 3ங்கிறத வந்து 1 2 3. அதுக்கு அடுத்த நம்பர் 6 வந்து 1 2 3 2 1. இப்போ இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுனால அதை ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஈவன் நீங்கள் 10 கூட நெக்ஸ்ட் நம்பர் 10 கூட வந்து ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 1 2 1. இப்போ ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ ஆல் த நம்பர்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் மேக் பண்ணுறதுனால இதை வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து க்யூப்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது 1 × 1 × 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் வந்து 2 × 2 × 2 8, 3 × 3 × 3 27, 4 × 4 × 4 64, 5 × 5 × 5 25 × 5 125, 6 × 6 × 6 6 6 are 36, 36 × 6 216. அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன வரும் அப்படின்னா 7 × 7 × 7. இப்போ 7 7s are 49, 49 × 7, 49 7ஆல் மல்டிப்ளை பண்ணது 9 7s are 63, carry 6, 4 7s are 28 plus 6 34. So the next number is 343. நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து விரஹாங்கா நம்பர்ஸ். இது எப்படி கிடைக்குது நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ரெண்டாவது டேர்ம் எப்படி கிடைக்குது, சரி 1 + 1 2 அப்படின்னு எடுத்துட்டோம். 2 + 1 3, 3 + 2. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஸில் வந்து நம்மளால் வந்து கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இப்படி பார்க்கலாம். 1 + 2 3 கிடைக்குது. ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. அதே 2வையும் 3 ஆட் பண்ணால் 5 கிடைக்குது. 3யும் 5 ஆட் பண்ணால் 8. தென் 5 + 8 13, 8 + 13 21, 13 + 21 வந்து 34. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பவர்ஸ் ஆஃப் 2. இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் நம்பர் கிடைக்குது. செகண்ட் நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் நம்பர் கிடைக்குது. தென் 4 2s are 8, 8 2s are 16, 16 × 2 32, 32 × 2 64, 64 × 2 128 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் 3. இது வந்து ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது நம்பர் எப்படி கிடைக்குது அப்படின்னா 1 × 3 3, 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243, 243 × 3 729. இப்போ 729 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். 9 3s are 27, 2 2 3s are 6, 6 + 2 8, 7 3s are 21. So next number is 2187, 2187. Figure it out. First question, can you recognize the pattern in each of the sequences in table 1? Yes, we can recognize. Already we have discussed the pattern. Second one, rewrite each sequence of table 1 in your notebook along with the next 3 numbers in each sequence. After each sequence, write in your own words what is the rule for forming the numbers in the sequence. அதாவது இந்த டேபிளில் இருக்கிற எல்லா சீக்வன்சஸுமே வந்து நோட்புக்கில் எழுதி நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதோட எந்த ரூல் அப்ளை பண்ணி இந்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதையும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இந்த ஆல் ஒன் சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி நமக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ 1 + 0 1, நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 1, அடுத்த நம்பரும் 1 தான். ஸோ இது எப்படி கிடைக்குது, ஆட் ரூல் வந்து ஆட் 0 டு கெட் த நெக்ஸ்ட் நம்பர். செகண்ட் கொஷின்,
கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்? 7 + 1 8. நெக்ஸ்ட் நம்பர் 8 + 1 9. நெக்ஸ்ட் ஒன் 9 + 1 10. ரூல் என்ன இதுக்கு? ஆட் 1 to the previous number to get the next number. அதாவது ப்ரீவியஸ் நம்பரோட 1 + 1 2 கிடைக்கும், 2 + 1 3, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சீக்வென்ஸ் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் என்னது? the numbers which are not divisible by 2. இப்போ ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் எப்படி கிடைக்குது? 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7. அப்போ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்? 13 + 2 15, 15 + 2 17, 17 + 2 19. Next 3 numbers are 15, 17, 19. Rule என்ன? Add 2 to the previous number to get the next number. அதுதான் ரூல். நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து ரூலாக எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது? the numbers which are divisible by 2. இதுவும் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் எப்படி கிடைக்குது? +2 பண்ணால். தென் செகண்ட்லேருந்து தேர்ட் எப்படி கிடைக்குது? 4 + 2 6, 6 + 2 8 and so on. அப்போ நெக்ஸ்ட்டு 14க்கு அப்புறம் என்ன நம்பர் கிடைக்கும்? 14 + 2 16, 16 + 2 18, 18 + 2 20. So 3 numbers are 16, 18, 20. Next sequence triangular numbers. ஆல்ரெடி triangular நம்பர்ஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த சீக்வென்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1லேருந்து எந்த நம்பர் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும்? அப்போ வந்து 1 + 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. 3யோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 6 கிடைக்குது? 3 + 3 வந்து 6 கிடைக்குது. 6ஓட எதை ஆட் பண்ணால் 10 கிடைக்குது? 6 + 4 வந்து 10 கிடைக்குது. அப்போ 10க்கு அப்புறம் 5 ஆட் பண்ணணும். 10 + 5 15. நெக்ஸ்ட்டு 15 + 6 21, 21 + 7 28, 28 + 8 என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். ஸோ 36. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி கிடைக்கும்? 36ஓட +9 ஆட் பண்ணணும். அப்போ வந்து 45 கிடைக்கும். இப்போ 45ஓட எதை ஆட் பண்ணணும்? +10 ஆட் பண்ணணும். 10 ஆட் பண்ணால் 55 கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் வந்து என்னது? 36, 45, 55. இப்போ ரூல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்பர் வந்து T1 அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்பர் T2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் T1 + 2. அதாவது செகண்ட் டேர்முக்கு 2 ஆட் பண்ணணும், தேர்ட் டேர்முக்கு 3 ஆட் பண்ணணும்னு நினைவச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1ஆக இருந்தது அப்படின்னா இப்போ செகண்ட் டேர்ம் வந்து அந்த 1ஓட 2 ஆட் பண்ணணும், தேர்ட் டேர்முக்கு வந்து ப்ரீவியஸ் T2ஓட 3 ஆட் பண்ணணும். மாதிரி தான் ரூல் அப்ளை பண்ணணும். இந்த நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ். இப்போ ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை அந்த நம்பராலே மல்டிப்ளை பண்ணும் 1 × 1, ரெண்டாவது நம்பருக்கு 2 × 2, தேர்ட் நம்பருக்கு 3 × 3, 4 × 4 16, 5 × 5 25, 6 × 6 36, 7 × 7 49. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்? 8 × 8 64 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்? 9 × 9 81. நெக்ஸ்ட் 10 × 10 100 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆர் 64, 81, 100. இப்போ ரூல் என்ன? மல்டிப்ளை த நம்பர் பை இட் செல்ஃப். இதுதான் ரூல். அதர்வைஸ் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து க்யூப்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே எப்படி கிடைக்குது அப்படின்னா 1 × 1 × 1. செகண்ட் டேர்ம் வந்து 2 × 2 × 2. தேர்ட் டேர்ம் வந்து 3 × 3 × 3. தட் இஸ் 3 3s are 9, 9 3s are 27. இப்போ ஃபோர்த் ஒன் வந்து 4 × 4 × 4. 4 4s are 16, 16 4s are 64. Next one 5 × 5 × 5. 5 5s are 25, 25 5s are
125. Next one 6 into 6 into 6. 6 6 are 36. 36 into 6 is 216. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 7 into 7 into 7. 7 7s are 49. 49 into 7. 9 7s are 63. 6 4 7s are 28 plus 6 34. So next term will be 343. இப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும்? 8 into 8 into 8. 8 8s are 64. 64 into 8. 4 8s are 32. 3 6 8s are 48. 48 plus 3 51. So next term will be 512. அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? 9 into 9 into 9. So 9 9s are 81. 81 into 9. 1 9s are 9. 8 9s are 72. Number will be 729. So next three numbers are 343, 512, 729. இதுக்கு ரூல் என்னென்னா மல்டிப்ளை a number by itself 3 times. அந்த நம்பரையே 3 times வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் விரஹங்கா நம்பர்ஸ். இங்கே வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மை ஆட் பண்ணோன்னா தேர்ட் டேர்ம் கிடைக்கும். 1 + 2 3. செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணால் ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். 2 + 3 5. 3 + 5 8. 5 + 8 13. 8 + 13 21. 13 + 21 next time will be 34. So 21 + 34 55. 55 + 34 is 5 + 4 9. 5 + 3 8. So here we will get 89. The next three numbers are 34, 55, 89. இங்கே ரூல் என்ன? add the previous two numbers to get the next number. முதல்ல இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து பவர்ஸ் ஆஃப் 2. இது ஃபஸ்ட்டு நம்பரை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணால் the செகண்ட் நம்பர் 2 கிடைக்கும். செகண்ட் நம்பரை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் நம்பர் வந்து 4 கிடைக்கும். 4 2வால் மல்டிப்ளை பண்ணால் 8. 8 2வால் மல்டிப்ளை பண்ணால் 16. 16 into 2 32. 32 into 2 64. 64 into 2 பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். 64 into 2 வந்து 128. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 128 into 2. 8 2s are 16. 1 2 2s are 4. 4 plus 1 5. 1 2s are 2. So the next number is 256. இப்போ 256 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். 6 2s are 12. 1 5 2s are 10. 10 plus 1 11. 1 2 2s are 4. 4 plus 1 5. So the next number is 512. The next three numbers are 128, 256, 512. ரூல் என்ன அப்படின்னா மல்டிப்ளை த ப்ரீவியஸ் நம்பர் பை 2 கெட் த நெக்ஸ்ட் நம்பர். ப்ரீவியஸ் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரூல். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் பவர்ஸ் ஆஃப் 3. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பரோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டாவது நம்பர் கிடைக்கும். ரெண்டாவது நம்பரோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் மூணாவது நம்பர் 9 கிடைக்கும். 9 into 3 27. 27 into 3 81. 81 into 3 243. 243 into 3 729. இப்போ 729 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். 729 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 9 3s are 27. 2 2 3s are 6. 6 plus 2 8. 7 3s are 21. So the number is 2187. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2187 into 3. So 7 3s are 21. 2 8 3s are 24 plus 2 26. 2 1 3s are 3. 3 plus 2 5. 2 3s are 6. So 6561.
6561 அகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 3s are 3, 6 3s are 18, 1 5 3s are 15, 15 plus 1 16, 1 6 0 18, 18 plus 1 19. So 19,683. Rule என்ன? Multiply the previous number by 3 to get the next number. ப்ரீவியஸ் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். இப்போ வேறு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து 1.1 and 1.2 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.